ஒரு கடைக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வருதுன்னா எதனாலையா இருக்கும்? ஒன்று அந்த கடையில் டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்துட்டு லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அப்படி ஒரு ஸ்பாட் தான் இங்கே வந்திருக்கிறேன். அசோக் நகர் 9th அவென்யூவில் லொக்கேட் ஆகிருக்க ஏஆர்எஸ் டிஃபன் சென்டர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. லைக் வந்துட்டு மேரேஜ் ஈவெண்ட்ஸ்க்குலாம் பியூர் வெஜ்ஜில் வந்துட்டு ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த லைக் அந்த ஆஃப் சீசன் சொல்லுவாங்க இல்லையா, மேரேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஆடி மாதம் அதெல்லாம் வந்து இவங்க ஆர்டர்ஸ் எதுவுமே வராது. அப்போ வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. சின்னதாக ஆரம்பித்து காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி போனதுனால வந்து காலப்போக்கில் வந்து ஹோட்டலாக மாற்றிட்டாங்க. மாற்றி இன்றைக்கி வந்து காலைல வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் வந்து லஞ்சுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் பியூர் வெஜ்ஜில் அது நான் மென்ஷன் பண்ணிடுறாங்க. பியூர் வெஜ்ஜில் கொடுத்துட்ருக்காங்க. அதை கவர் பண்ணலாம் நான் கிளம்பி வந்தேன் காலங்காத்தால். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி 9 ஆகிடுச்சு. மக்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம இவங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, நான் வந்துட்டு தனித்தேதி வாங்காமல் மினி டிஃபன் மாதிரி வாங்கிட்டேன். எல்லாத்தையும் பொங்கல், பருப்பு வடை, அப்புறமேட்டு வந்து மசால் தோசை, கேசரி, ஒரு இட்லி வாங்கியிருக்கேன். இட்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது, லைக் பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி. ஸோ கல்யாணத்துலலாம் இட்லி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்லி இது. நம்ம நார்மலாக ஹோட்டல் போனால் இட்லி வேறு மாதிரி இருக்கும். பட் மேரேஜுக்கு போகும்போது வந்து குஷ்பி இட்லின்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இது வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்த இடியாப்பம் ஆப்பமா அது ஊற்றுவாங்க இல்லையா, அதில் இருக்கும் மாவு, அது மாதிரி மாவில் பண்ணுற இட்லி இது. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது 2 இட்லி சாப்பிட்டே போய் வயிறு ஃபுல்லாகிடும் போல், அது மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தேங்காய் சட்னி ஒரு டிப் பண்ணி எடுத்துப்போம். எடுத்து ஒரு பைட் போய் பார்ப்போம். மக்களே, செம்ம சாஃப்டாக இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவு சாஃப்டாக இருக்குது. கூடவே அவங்களோட சாம்பார் பா, அது மாதிரி வந்து ஒரு வெட்டிங்கில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு உட்காந்து சாப்பிட்றது இடம் கிடையாது, நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஸ்பேஸு, நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போய்ட்டுருக்காங்க. மக்கள் கூட்டம் செம்மையாக வந்துட்டு போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபேமிலியாக வந்து சாப்பிட்றாங்க. வேறு மாதிரிங்க. அதுவும் அந்த தேங்காய் சட்னி இருக்கு இல்லையா, நல்லா காரசாரமாக இருக்குது. மாவுமே புளிக்கலை. லைக் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து புளிச்ச மாவை கொடுத்துருவாங்க, இட்லி போட்டு கொடுத்துருவாங்க, நிறைய பேருக்கு ஒத்துக்காது. பட் இந்த மாவு வந்து புளிக்கலை, நல்லாயிருக்கு. அடுத்து அவங்க பொங்கல் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரிதா, எனக்கு காட்டுறேன் எடுத்து எப்படி இருக்குது பாருங்கள். லைக் கோயிலில் வந்து அந்த கோயிலில் வந்து இது கொடுப்பாங்க இல்லையா, பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ நிறைய இடத்துல வந்து பொங்கல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பொங்கல் இது. மிளகு, முந்திரி பருப்புலாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. பொங்கலுமே செம்மையாக இருங்க. ஆக்சுவலாக தனித்தனியாக வாங்கலான்னு பார்த்தேன். பட் தனியாக வாங்கினா அது வேலைக்கு ஆகாது. எல்லாம் ஒன்று ஒன்றா உட்காந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணும். இதே செட்டாக வாங்கினா வச்சுங்களேன், முடிச்சுட்டு அடுத்து பூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டா சூப்பராக முடிஞ்சிடும். இது பொங்கலுமே செம்மையாக இருக்குது. ரொம்ப உப்புலாம் கிடையாது, இது நெய் பொங்கலாம் கிடையாது, நார்மல் பொங்கல் தான் இது. பட் சாப்பிட பங்கமாக இருக்குது. அடுத்து அவங்கள பருப்பு வடை நல்லா பெருசாக இருக்குது. நான் அது உங்களுக்கு கிச்சன் மாரி இருக்க போல். இட்லி தோசை இங்கே ஊற்றிடுறாங்க. இங்கே பொங்கல் கிச்சடிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க கிச்சனில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போல். அது ஒரு நல்ல விஷயம் தானே, என்ன சொல்கிறீங்க? சாம்பார் கூட இந்த பருப்பு வடையை மிக்ஸ் பண்ணி ஒரு பைட் போமா. வேறு மாதிரி இருக்குங்க. அதே உங்களை வந்து மெது வடையுமே இருக்குது, பருப்பு வடையுமே இருக்குது. அது நம்ம வடிவேல் காமெடி வரும் இல்லையா, மசாலா வரலாம் மசாலா தான் ஏன்ட்டு, அது மாதிரி தான் இருக்குது. நல்லாயிருக்கு. அடுத்து அவங்க மசாலா தோசை ஒன்று வாங்கியிருக்கேன். அது வந்து குட்டி ஒரு தோசையில் வந்து மசாலா வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மசாலாவோட எடுத்து பைட் போவோம். உங்களுக்கு ஒரு பைட், எனக்கு ஒரு பைட். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து குட்டி தோசையில் வந்து மசாலா வச்சு கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். இது கொஞ்சம் பெரிய தோசை, மெல்லிசாக ஊற்றியில் மசாலா வச்சு கொடுத்துட்டாங்க.
கார சட்னி ஊற்றிருக்காங்க போல், எனக்கு தெரில. சாப்பிட கார சட்னி சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரிலாம் வெஜ் ஸ்பாட்லாம் இருந்தால் வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் சாப்பிட்றீங்க, இல்லை வந்து மிட் நைட் அந்த ஆஃபீஸ் முடிச்சுட்டு காலைல ஏர்லி மார்னிங் போகும்போது நான் நிறையா சாப்பிடுவோம் போனால் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கமெண்ட் பண்ணேன். சரி, கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு போங்க, நானும் கவர் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீனிவாசா அகாடமின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே தான் இது இருக்குது. ஃபைனலாக உங்களை கேசரி மக்களே அப்படியே உடனே இங்கே உடஞ்சி உதிருது, நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. ரவா கேசரி இதுமாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப இனிப்பு கிடையாது, ஓவராக இனிப்பு போடாமல் ஈக்குவலாக இருக்குது ரெண்டுமே. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு உங்களுடைய பூரி, கிழங்கு அண்ட் தென் வடை, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வடகறி வாங்கியிருக்கேன். ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்குது போல், நிறைய பேர் வந்து சாப்பிட்டும் போகிறாங்க, க்ரௌடுமே நிறையா இருக்குது. நான் வந்து பார்த்துட்டேன், டக்கு டக்குன்னு வராங்க, ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு போயிடுறாங்க. ப்ரைஸ் இருந்துச்சுன்னா வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பூரியை வந்து வடகறி கூட வச்சு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். வடகறி செம்மையாக இருங்க. பூரியுமே வந்துட்டு சுட சுட கேட்குறப்ப தான் போட்டு தராங்களே தவிர அது ஆல்ரெடி போட்டு வச்சு கொடுக்குறது கிடையாது. இட்லியுமே வந்து அந்த முன்னாள் வச்சுருக்காங்க, லைக் அந்த இட்லி வேக வைப்பாங்களே அதெல்லாம் வச்சுருக்காங்க, கேட்குறப்ப மட்டும் எடுத்து கொடுக்குறாங்க. பூரி நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த கிழங்கு கூட வச்சு பைட் போயிடுவோமா? அது எனக்கு வந்து இந்த தோசை வச்சு கொடுத்தாங்க கிழங்கு, அதனால் கட்டியாக இருந்துச்சு. பட் இதில் வந்து பூரி மசாலா கொடுக்குற கிழங்கு வந்துட்டு லைக் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பட் சாப்பிட நல்லாயிருக்கு. மக்களே பார்த்தீங்கன்னா உங்களையே மெதுவாக முடிச்சிடுவோம் பாருங்க. உங்களோட சாப்பிட்டாங்களாம் ஒத்த கையில் பிச்சிடலாம் நீங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. அதில் ஆனியன்லாம் போட்டிருக்காங்கப்பா வடையில். நீங்கள் எதாவது ஆனியன்லாம் சாப்பிட மாட்டிங்கன்னா கேட்டுக்கோங்க. வடையுமே செம்மையாக இருக்குது, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலி பிடிச்சிருந்துச்சி. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, நிறைய பேர் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. லைக் காலைல ஸ்கூலுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருக்கட்டும். அது வந்து பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீனிவாசா அகாடமின்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து அந்த ரேஸ் கோர்ஸ், அதாவது இந்த என்ன சொல்லுவாங்கன்னா சிஏ எக்ஸாம்லாம் படிப்பாங்க இல்லையா, நிறைய பேர் வந்து இங்கே வந்து படிக்கிறாங்க போல். அவங்களுமே காலைல இங்கே தான் வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க நிறைய பேருமே வந்து இங்கே அவங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்க முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற பசங்களுமே பாஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் இருக்குது போல், பார்சலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சாப்பிட்ட வரைக்கும் வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நான் உண்மையாக சொல்லணும்னா எங்கே போனால் ஒரு விஷயம் சொல்லுவேன், எந்த ஃபுட்டுக்குமே ஹைப் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். ரீசன்னா வந்துட்டு நான் சாப்பிட்டேன் நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்ற நீங்கள் வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு குறை இருக்குமோ, அதனால் வந்து நான் ஹைப் கொடுக்க மாட்டேன். இந்த ரெஸ்டாரண்ட்டுமே அப்படி தான். எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்துச்சி, சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே அசோக் நகர் சரௌண்டிங்லாம் இருக்கீங்க, காலை பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு டிஃபன் சாப்பிட்ணும்னு நினச்சின்னா இங்கே வரலாம். ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்போ இட்லி 10 ரூபா, வடை 10 ரூபா, வடகறி 20 ரூபா, அதுமாதிரி கிச்சடி, பொங்கல், பூரி செட்லாம் வந்து 40 ரூபாய்க்கு தராங்க. அண்ட் தென் இந்த தோசை இருக்கும் இல்லையா, சின்ன தோசை, கல் தோசை சொல்லுவாங்க இல்லையா, அது 40 ரூபாய்க்கு தராங்க. 2 40 ரூபாய்க்கு தராங்க. பொடி தோசை அப்புறமேட்டு அதெல்லாமே வந்து 40 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் மசாலா தோசை எல்லாமே வந்து 50 ரூபா சம்திங் சொன்னாங்க. ஸோ இதுதான் ப்ரைஸுமே கூட. நிறைய பேர் சாப்பிட்றாங்க, வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஹைப்லாம் எதுவுமே கிடையாது, வந்தால் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான். பட் நல்லா இருந்துச்சு. இவங்க கேட்ரிங்குமே பண்ணுறாங்க போல். உங்களுக்கு ஏதாவது கேட்ரிங் ஆர்டர்ஸ் ஏதாவது வேணுனாலுமே ஒரு நம்பர் கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், பியூர் வெஜ்ஜில் பண்ணி தராங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் வ்ளாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுட் ஸ்பாட்ஸ்லாம் ஏதாச்சும் உங்கள் ஏரியாவில் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் உங்கள் கூட சேர்ந்து.